சரி, அத்தை எப்படி இருக்காங்க? ஓகே தான். நீ எதுல போன? மதி ஆட்டோ புக் பண்ணி கொடுத்தா. சரி, திரும்பி எப்படி வந்த? கார்த்தி ஆட்டோ புக் பண்ணி கொடுத்தான். அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். சாரிடி. எதுக்கு? இல்ல, உன் கூட வர முடியாம போனதுக்கு, கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகாம இருந்ததுக்கு. அதெல்லாம் பரவாயில்ல பாக்யராஜ். நான் போனதே அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம்தான். ஆனா எனக்கு தான் அம்மாவை ஒரு 2 நாளாவது கூட இருந்து பாத்துக்க முடியலையேன்னு ஒரு கவலை. நடக்கவே நடக்காத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்? அண்ணா, மெடிக்கல் ஷாப் சண்முகம் காசு கொடுத்துட்டு போனாருண்ணே. என்னடா? அண்ணா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுண்ணே. என்னது? நம்ம மோகன் இருக்கார்லண்ணா. எந்த மோகன்ரா? அதாண்ணா, இந்த செல்போன் சர்வீஸ் கடை வச்சிருக்காருல, அந்த மோகன்ண்ணா. ஆமா, மோகன. அவனுக்கு என்ன இப்போ? அவர் வீட்டில் ஒரு பிரச்சனைண்ணா. அவர் ஒய்ஃப் வீட்டை விட்டு போயிடுச்சுண்ணா. போயிடுச்சுனா? எங்க போச்சு? என்னடா, எங்க போச்சு? இன்னொரு ஆள் கூட போயிடுச்சுண்ணா. டேய், அப்போ புள்ளைங்க? பிள்ளைங்களை விட்டு போயிடுச்சுண்ணா. திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஏண்டா, அந்த மோகன் ஏதாவது குடிப்பானா? இல்ல பொண்டாட்டி அடிப்பானா? சண்டை போடுவானா? அதெல்லாம் இல்லண்ணா. அவர் ஒய்ஃப் ரொம்ப நாளா யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்திருக்குண்ணா. இவர் அதை கவனிக்கல போல. திருதுப்புன்னு ஒரு நாள் போயிடுச்சு. ஏண்டா, நாட்டுல இப்படி இல்லாமடா நடக்குது? அது அவர் மேலேயும் தப்பு இருக்குல்லண்ணா. பொண்டாட்டி என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு வாட்ச் பண்ணணும்ல. அவர் அதை பண்ணல. அவர் சரியில்லைண்ணா. அவர் ஒழுங்கான ஆம்பளையா இருந்திருந்தா அவர் பொண்டாட்டியா ஓடி போகுது. ஆம்பளை சரியில்லைண்ணா, இப்படி தானே நடக்கும். வீட்டுல என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும்லண்ணா. சரிடா, நீ அவனை வர சொல்லு, நான் பேசுறேன். சரிங்கண்ணா. ரேவதி. என்னங்க? தர்ணி எங்க? அத்தையோட இருக்கான். இளவரசி? அவ தூங்கிட்டா. ஏண்டி, சமைக்கும் போது கூட போனை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் சமைப்பீங்களோ? திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணா எடுக்கணும் இல்லைங்க. ஓ, அம்மா, உனக்கு யாரு ஃபோன் பண்ண போறாங்க? அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி யாராவது கூப்பிடுவாங்க. வேற யாராவது ஃபோன் பண்ணுவாங்களா? வேற யாருங்க கூப்பிட போறா? இல்ல ரேவதி, கொஞ்ச நாளா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எப்பவுமே போனும் கையுமா தான் இருக்க. அதான், நம்ம வீட்டு ஆளுங்களை தவிர வேற யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கியா? நான் யார்கிட்டயும் பேசலையே. நான் தான் பாக்குறேன்னு. போனோடயே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா வீட்டு வேலை யாரு பாக்குறது? நான் எப்பயாவதானுங்க போன்ல பேசுறேன். அப்போ பாக்குற என் கண்ணு என்ன பொய் சொல்லுதா? யார்கிட்ட பேசுற? நீ நிறைய போன்ல பேசுற ரேவதி. வீட்ல தாங்க பேசுறேன். சிரிச்சு சிரிச்சு பேசுறியே. இது என்னங்க வம்பா போச்சு?
வீட்ல இருக்கிறவங்க கூட சிரிச்சு சிரிச்சு பேசக்கூடாதா? ரேவதி, இதுக்கு முன்னாடிலாம் நீ இப்படி பேச மாட்ட ரேவதி. இந்த இப்பதான் கொஞ்ச நாளா பேசிட்டு இருக்க. சிரிச்சு சிரிச்சு பேசுற, தனியா நின்னு பேசுற. ஆ? என்ன ரேவதி, இதெல்லாம் நான் கவனிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லு, யார்கிட்ட பேசுற? நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஏமா, இப்பெல்லாம் யாரையுமே நம்ப முடியலமா. இது இந்த இந்த மொபைல் சர்வீஸ் பண்ற கடை வச்சிருக்கானே மோகன், அவன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் போன்ல யார்கிட்டயும் பேசிட்டே இருக்குமா. திடீர்னு ஒரு நாள் வீட்டை விட்டு போயிட்டு இனிமே நான் வரமாட்டேன்னு சொல்லிருச்சான். அந்த கதைய சொன்னவன் எனக்கு இன்னொரு கதையையும் சொன்னான். புருஷன் வீட்டுல சரியில்லைன்னா பொண்டாட்டி இப்படித்தானாமா. 24 மணி நேரமும் அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு பார்த்துட்டே இருக்கணுமா. இல்லனா இப்படிதான் பண்ணுவாங்களாம். ஏண்டி, ஆம்பளைங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாதா? ஆ? சொல்லு, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஏங்க, புருஷன் ஒழுங்கா இல்லைன்னா தானே யார் கூடயாவது பேசுவாங்க. நீங்க ஒழுங்கா தானே இருக்கீங்க. அப்புறம் நான் யார் கூட பேச போறேன்? தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க. ம்? ஆ? இப்ப நீ என்ன சொன்ன? நீங்க எனக்கு எல்லாமுமா இருக்கீங்க. தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்றீங்க. அப்புறம் நான் எங்க யார் கூடயாவது பேச போறேன்? அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, எப்பவாச்சும் மதி, ஸ்ருதி, இவங்க கிட்ட தான் நான் பேசுறேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுவேன். வேற யார்கிட்டயும் நான் பேசலங்க. யாரோ ஃபோன் பேசுனாங்களாம், யாரோ வீட்டை விட்டு போனாங்களாம். அதுக்கு நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க பாத்தீங்களா? கஷ்டமா இருக்குங்க எனக்கு. இல்ல, சந்தேகம்லாம் படல. சும்மா கேட்ட அவ்வளவுதான். சரி, நீ வேலையை பாரு.